இது என்னோட 10 நாள் உம்ரால மதீனால ஃபர்ஸ்ட் ஜும்மா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஃபஜர் தொழுகைக்கு வந்தாச்சு. காலையில இவ்வளவு பேர் ஃபஜர் தொழுகைக்கு வரதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு ஜன்னத்துல் பக்கிக்கு போயிருந்தோம் சலாம் சொல்றதுக்காக. இந்த ஜன்னத்துல் பக்கி மதீனால உள்ள ரொம்பவே பெரிய பழமையான ஒரு கபர்ஸ்தான். இங்க ரசூலுல்லாஹ் குடும்பத்துல உள்ளவங்களோட உடல்கள்லாம் அடக்கம் பண்ணிருக்காங்க. ரசூலுல்லாஹ் இங்க வந்து துவா செய்வாங்கன்னு ஹதீஸ்ல சொல்றாங்க. அதே மாதிரி ஜியாரத்லயும் ஒரு முக்கியமான இடமா இருக்கு இது. இந்த ஜன்னத்துல் பக்கி ஃபஜர் தொழுகைக்கு அப்புறமும் அஷர் தொழுகைக்கு அப்புறம் மட்டும்தான் திறப்பாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். இங்க கொண்டு வர ஜனாசாவை தூக்குறதுக்கே அங்க பெரிய போராட்டம் நடக்கும். அப்படி போட்டி போட்டு தூக்குவாங்க. அடிச்சு புடிச்சு சலாம் சொல்லிட்டு இந்த ஆட்டோமேட்டிக்கா மூடி திறக்கிற கொடையும் பார்த்துட்டு கிளம்பி ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஜும்மா தொழுகைக்கு காலையில 10 மணிக்கே போனாதான் இடம் கிடைக்கும். அதுக்காகவே காலையில 10 மணிக்கு குளிச்சு முடிச்சுட்டு மதீனா அல் முனவராக்கு வந்தா நமக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்தும் வெளியில தான் இடம் கிடைச்சது. சரின்னு ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு கிளம்பி ரூமுக்கு வந்து பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு அபுதாபி கிளம்பியாச்சு பஸ்ல. இந்த மாதிரி ரமதான் டைம்ல உம்ரா போயிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லுவா?